அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த காணொளி மூலமாக இன்றைய செய்தி, ஆர்டிஓ அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற எம்இ இன்ஸ்பெக்டர்கள் ஆர்டிஓக்களை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் இன்றைய செய்தி. கடந்த 25/1/2025 ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. அதன் மூலம் 38 ஆர்டிஓக்கள் 27/1/2025 திங்கட்கிழமை காலை அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே அவர்கள் பணிக்கு சென்று விடுகிறார்கள். அந்த இடத்தில் பணிபுரிந்த ஆர்டிஓக்கள் வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த டிசி நல்லா வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஆர்டிஓக்களுக்கும் எம்இ இன்ஸ்பெக்டர்களுக்கும் அரசு துறை வேலை பார்க்கின்றவர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். திமுக அரசு 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. திமுக அரசு தொடர்ந்து இத்துறையிலே 4 டிசிக்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் முன்னாடி இருந்தார், அவருக்கு பிறகு இன்னொரு அமைச்சர் இப்ப நடைமுறையில் இருக்கார். இவர்கள் இந்த அலுவலகத்தை பற்றி முழுமையாக தெரிந்தார்களா தெரியவில்லையா என்று தெரியாது. ஏன் 21 ஆர்டிஓக்களை வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கணும்? காரணம் என்ன? இவர்கள் என்ன தப்பு செய்தார்கள்? இதுதான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே சண்முக சுந்தரம் இத்துறையில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார். அவருக்காக 2 அதிகாரிகள், ஒரு அதிகாரி ஆர்டிஓ, ஒரு அதிகாரி எம்இ இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் தான் பெரிய அளவில் சண்முக சுந்தரத்துக்கு அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை அவங்க செஞ்சு கொடுக்கணும். என்ன வேலை வேணும்னு சொல்லுவார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் சொன்னார். அதனால் அவர்கள் மூலியமா 41 பேருக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, ஆர்டிஓ பணிக்கு தகுதியானவர்கள். அதில் ஜூனியரும் இருக்காங்க. சீனியர்லாம் விட்டுட்டு ஜூனியருக்கும் அதில் போஸ்டிங் போடுறாங்க. அதில் நிறைய கவனிப்பு கணிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சொல்றது, ஆர்டிஓ வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்கு நீங்க வேலைக்கு எடுப்பீங்க? இந்த காணொளி மூலியமாக டிசி கவனத்துக்கு போகணும், அமைச்சர் கவனத்துக்கு போகணும். பல அதிகாரிகள் மன உளைச்சலோட இருக்காங்க, தவறே எதுவும் செய்யல. ஆனா காலி பணியிடங்களை நிரப்பப்படாமல் இவர்கள் இருந்த இடத்திற்கு புதிதாக வந்த எம்இ இன்ஸ்பெக்டர் கிரேட் 1 இவர்களை ஏன் அந்த இடத்திற்கு தேர்வு செய்து அனுப்பினீர்கள்? அதுதான் கேள்வி. இது முற்றிலும் டிசி அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம், ஏன் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறது தெரியாது. பல அலுவலகங்களில் ஆர்டிஓ கிடையாது, எம்இ இன்ஸ்பெக்டர் கிடையாது. மக்கள் வீதியில் வந்து போராடுறதுக்கு தயாராயிட்டாங்க, தொடர்ந்து போராடுவாங்க. மக்கள் விழித்து கொண்டார்கள். எம்இ இன்ஸ்பெக்டர் இல்லாத இடத்துல உடனடியாக எம்இ இன்ஸ்பெக்டர் பணி இடங்களை நிரப்பணும். இந்த ஆர்டிஓ வெயிட்டிங் லிஸ்டில் ஏற்கனவே நமது மோட்டார் டுடேல செய்தியாக வெளியிட்டிருக்கேன். இந்த 2 அதிகாரிகளையும் டிசி தற்போது உடன் வைத்துக் கொண்டால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா,
ஆர்டிஓவா இருந்த ஒரு அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாகவே இவர் என்னைக்கு ஆர்டிஓவுக்கு முன்னாடி வேலைக்கு வந்தாரோ அன்றைக்கே அமைச்சருக்கு 5000 ரூபா மாசம் தான் கொடுக்கணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ண அதிகாரி தான் இன்னைக்கு ஆர்டிஓ மெட்ராஸில் இருக்கார் என்போர்ஸ்மெண்ட்டில். இன்னைக்கு அது எங்கேயோ போயிடுச்சு. அமைச்சருக்கு இவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு கணக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டாங்க. ஒவ்வொரு அதிகாரிகளும் மன உளைச்சல்ல இருக்காங்க. 1ஆம் தேதி ஆனால் இதை செய்யணும், 2ஆம் தேதி ஆனால் இதை செய்யணும் அப்படின்ட்டு. எங்க இவர்கள் வருமானத்தை தேடுவார்கள்? அதற்கு காரணம் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஆர்டிஓ தான். அவர் என்ன பண்றாரு, சமீப காலத்தில் என்சிசி கேம்ப் நடக்குது திருச்சியில், மணப்பாறையில் நடக்குது. சென்னையில் ஐஏஎஸ் அதிகாரி சண்முக சுந்தரம் அதிகாரிக்கு பக்கத்து ரூம்ல இவர் தங்குறாரு. என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது ஜியோ போட்டிருக்கா டிசி? இவர் சென்னையில இருந்து வந்தது எதற்காக? மணப்பாறையில் அதிகாரிகளே கிடையாதா? ஆர்டிஓ இருக்காங்க, எம்இ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அது கீழே கிளர்க் இருக்காங்க, பிஏ இருக்காங்க, சூப்பரண்ட் இருக்காங்க. இத்தனை அதிகாரிகளும் இருக்கிற பொழுது சென்னையில இருந்து இவர் வருவதற்கு காரணம் என்ன? அதற்கு டிசி எதுக்காக அனுமதித்தார்? இது முற்றிலும் தவறு. 2 டிடிசி அங்க வேலை பார்க்குறாங்க. ஈரோட்டை சார்ந்த செல்வகுமார், வேலூரை சார்ந்த பாட்டபசாமி, இவங்க 2 பேரும் மணப்பாறையில் தங்கி அந்த மாணவ மாணவிகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள், பஸ்ஸோ அல்லது காரோ, அவங்க எங்கே போகணும், வெளியே போகணும், வரணும், இதற்கான அடிப்படை வேலைகள் செய்து கொடுக்குறார்கள். அங்கே இருக்கிற ஆர்டிஓ எம்இ இன்ஸ்பெக்டர்லாம் அவங்க கூட பணி செய்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து இந்த அதிகாரிக்கு ஒரு சலுகை வழங்கப்பட்டால் டிசி பக்கத்தில் அவர் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறார். நம்ம இந்த டிசியும் நெருங்கிட்டோம்னா நம்ம கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு பூரா இந்த அலுவலகத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்காரு. மேற்கொண்டு காலி பணியிடங்களை கண்டிப்பாக நிரப்பப்பட வேண்டும். ஆர்டிஓ கிடையாது. ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நானும் பல முறை இந்த காணொளி மூலமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். அமைச்சரும் இதை கண்டுக்கிறது இல்லை, டிசியும் கண்டுக்கிறது இல்லை. அங்க இருக்கிற அதிகாரிகள் யாருமே இதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு கணக்கு, கவனிப்பு மட்டுமே. கவனிச்சா போதும். ஒரு இடம் தேர்வு செய்து அந்த இடத்திற்கு ஒரு அதிகாரி மாற்றப்பட்டால் அதற்கான கவனிப்பு அதிகமாக இருக்கும். சமீப காலத்தில் கூட பல அதிகாரிகள் கவனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் அதை செய்ய முடியாது அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சில அதிகாரிகள் நான் கொடுத்து அந்த இடத்துல போய் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் கவனிப்பு அதிகமாக இருக்கு. அமைச்சர் கவனிக்கணும். மீண்டும் அமைச்சர் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும்னா, இதே போக்குவரத்துறை அமைச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த காணொளி மூலம் அமைச்சர் அவர்களுக்கு போக்குவரத்துறையை பொறுத்தளவில் நீங்க பணியிடத்தை நிரப்பணும். 2 நாட்கள் 3 நாள் தான் அலுவலகத்தில் வேலை பார்க்கறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா பல முறை எடுத்து நம்ம மோட்டார் டுடே இதழில் செய்தியா வெளியிட்டு இருக்கோம். நம்ம செய்தியா வெளியிடுறதெல்லாம் ஒன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. சண்முக சுந்தரம் அத்துறையில இருந்து வெளியில் போவார்னு சொன்னோம், போயிட்டாரு. ஏபிசின்னு பிரிக்க போறாங்க அப்படின்னு சொன்னோம், பிரிச்சாங்க. பணியிடம் 41 பேருக்கு எப்ப நிரப்பப்பட போறீங்க, அந்த இடத்த எப்ப தேர்வு செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு போன மாதம் நம்ம மோட்டார் டுடேல வெளியிட்டு இருந்தோம். அது 25ஆம் தேதி நடந்துருச்சு. குறிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற
ஆர்டிஓக்களை பூரா சி கிரேடு உள்ள அலுவலகத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்பது சத்தியமான உண்மை. ஏ கிரேடில் வேலை பார்த்த அதே சீட்டில் அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துல புதிதாக போட்ட அதிகாரிகள் கொண்டு போய் போடும்போது அவர்களுக்கு எவ்வளோ மன வேதனைகள் இருக்குன்றத டிசி புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு டிசிக்கு கீழே வேலை செய்கிற ஜேடிசியும் டிடிசியும் கண்டிப்பாக உணரணும். இந்த அலுவலகத்தில் இன்சார்ஜாக போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரிகள் இல்லாத பகுதிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் டிசி கிட்ட முழுமையாக எடுத்து சொல்லணும். டிசி கிட்ட யாருமே பேசுறது கிடையாது. ஒரு சில அதிகாரிகள் நேரில் போய் ஐயா எனக்கு இந்த குறைகள் இருக்குன்னா அப்போ தான் அவர் யோசிக்கிறார், ஓ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, ஏன் 10 வருஷமா ஒருத்தர் வச்சிருக்கிறீங்க, ஏன் 5 வருஷமா வச்சிருக்கிறீங்க, ஏன் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குற போது அவங்க 1008 பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தகுதியான அதிகாரிகளுக்கு தகுதியான வேலை கொடுக்கணும். பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிக்கினவங்க அல்லது அரசு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக என்கொயரியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக அவர்களை என்கொயரி முடித்து அவர்களுக்கு உண்டான பணி உயர்வை வழங்கப்பட வேண்டும். இது தொடர்ந்து நானும் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த காணொளியை பார்க்கின்ற அத்தனை பொதுமக்களும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முக்கியமான உண்மையை நம்புவாங்க. இல்லை நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் பூரா அதிகாரிகள் கவனித்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். மேற்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூஸ் போடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். போக்குவரத்துறை பொதுமக்கள் இவர்களுக்கு என்னுடைய நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றி, வணக்கம்.